ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். திவ்ய தேசங்களின் பெருமைகளை நாம் அறிவதற்கு பிரபந்தம் தான் உதவியாக உள்ளது. இத்தொகுப்பு கிடைக்க காரணமானவர் சாரங்கபாணி பெருமாளே. வைணவ ஆச்சாரியாரான நாதமுனிகள் ஒருமுறை கோயிலுக்கு வந்தபோது பக்தர் ஒருவர் 10 பாடல்கள் பாடினார். பக்தியும் ஆழ்ந்த பொருளும் கொண்ட அப்பாடல்களை கேட்டதும் நாதமுனிகள் பரவசம் அடைந்தார். பாடலின் நடுவே குருகூர் சடகோபன் சொன்ன 1000 பாசுரங்களில் இந்த 10 என்னும் வரி வந்தது. அதை கேட்டதும் நாதமுனிகள் சிந்திக்க தொடங்கினார். 10 பாடல்களும் இனிமையாக இருக்கிறதே, மற்ற பாடல்களை கேட்டால் எப்படி இருக்கும் என வியந்தார். மீதி பாடல்களை பாடும்படி வேண்டினார். பக்தருக்கோ அது பற்றி ஏதும் தெரியவில்லை. மீதி பாசுரங்களை எப்படி பெறுவது என தவித்தார் நாதமுனிகள். அன்றிரவு அவரின் கனவில் தோன்றிய பெருமாள் மீதி பாசுரங்களை ஆழ்வார் திருநகரியில் உள்ள நம்மாழ்வானிடம் பெற்றுக்கொள் என்றார். அதன்படி அங்கு சென்று நம்மாழ்வாரை வழிபட்டார். அவருக்கு 4000 பாடல்கள் முழுமையாக கிடைத்தன. இவற்றை தொகுத்து 4000 திவ்ய பிரபந்தங்களை வெளியிட்டார். இப்பாடல்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருந்ததால் சாரங்கபாணி பெருமாளுக்கு வமுதாழ்வார் என பெயர் வந்தது. திகட்டாத இன்பம் கொண்டவர் என்பது பொருள். கோயில்களுக்கு புகழ்பெற்ற நகரம் கும்பகோணம். இந்த ஊரின் நடுவில் பிரம்மாண்டமான கோயிலில் இருக்கிறார் சாரங்கபாணி பெருமாள். சார்ங்கம் என்றால் தெய்வீக வில் என்றும், பாணி என்றால் கையில் ஏந்தியவர் என்றும் பொருள். சார்ங்கம் என்னும் வில்லை ஏந்தியபடி இருப்பதால் இவர் சார்ங்கபாணி ஆனார். நாளடைவில் சாரங்கபாணி என்ற பெயரே பெருமாளுக்கு நிலைத்துவிட்டது. உற்சவருக்கு முதலிடம். திவ்ய தேசங்களில் மூலவருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அவருக்கே தினசரி பூஜையின் போது அனைத்து மரியாதைகளும் அளிப்பார். ஆனால் இங்கு உற்சவருக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. மூலவரின் பொறுப்பிலிருந்து உபயமாக, அதாவது அவருக்கு பதிலாக உற்சவரே இங்கு செயல்படுகிறார். எனவே இத்தலம் உபய பிரதான திவ்ய தேசம் எனப்படுகிறது. சொர்க்கவாசல் இல்லை. சாரங்கபாணி பெருமாள் கோயிலில் உள்ள கோமலவள்ளி தாயார் பிறந்து வளர்ந்ததே கும்பகோணத்தில் தான். இந்த தாயாரை திருமணம் செய்ய வைகுண்டத்திலிருந்து தேரில் வந்திறங்கினார் பெருமாள். இதனால் இக்கோயிலில் சாரங்கபாணி சன்னதி தேர் வடிவில் இருக்கும். இப்படி பெருமாளே தேரில் வந்து இறங்கியதால் இத்தலத்தை நித்திய வைகுண்டம், பூலோக வைகுண்டம் என போற்றுகின்றனர். இங்கு சொர்க்கவாசல் என்பது கிடையாது. சாரங்கபாணி பெருமாளை தரிசித்தாலே முக்தி கிடைக்கும்.